இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் வந்து வக்கிப்பில் போடுறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க அப்படியே போய் புதினாவை பொரிச்சிட்டு வரலாம். புதினாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். அடுப்பு கூட்டிக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம். பட்டை வகை சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். மசாலா என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா இதான் நான் உள்ள சேர்த்திருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கம்ம கம்மன்னு பார்த்தீங்கன்னா வாசம் வருது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம்.
நல்லா கணக்காக இருக்குது, எதுவும் போட தேவையில்ல. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் உள்ள சேர்த்திக்கலாம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா பாதி வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்மு போட்டுக்கலாம். பாருங்கள், தீ வந்து நல்லா அணைச்சி விட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வெயிட்டானது பக்கெட் தூக்கி வச்சுட்டேன் மேலே. பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இறக்கிடலாம். பாருங்க, சாப்பாடு நல்லா கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது.